தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம். தளபதியின் விஜயின் அரசியல் வியூகம். தமிழக அரசியல் களத்தில் தற்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வரவிருக்கும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்த ஒரு முக்கிய செய்தியை இந்த தொகுப்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசியலில் தளபதி என்ற ரசிகர்களால் அழைக்கப்படும் விஜய் தனது அரசியல் பயணத்தை அதிரடியாக தொடங்கியுள்ளார். குறிப்பாக மே 4ஆம் தேதி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். விஜயின் அரசியல் வருகை மக்களின் முதல்வர் என்ற பின்பத்தை அவருக்கு வலுவாக உருவாக்கி வருகிறது. வாக்கு வங்கி மற்றும் சின்னம். தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதியிலும் விசில் சின்னத்தில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழகம் சுமார் 54% அதிகமான வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் என தரவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் இந்த சின்னம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏப்ரல் 23 முக்கிய நிகழ்வு. அனைவரின் பார்வையும் இப்போது ஏப்ரல் 23ஆம் தேதியின் மீதுதான் விழுந்துள்ளது. அன்று நடக்கும் அரசியல் நகர்வுகள் தமிழகத்தின் அடுத்த கட்ட மாற்றத்திற்கு வித்திடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வாக்குப்பதிவு சதவீதம். சமீபத்தில் புதுச்சேரியில் பதிவான 91% அதிகமான வாக்குப்பதிவு இந்திய அரசியலையே உற்று நோக்க வைத்துள்ளது. அதே போன்ற ஒரு பெரும் அரசியல் அலையை தமிழகத்திலும் விஜய் உருவாக்கி வருகிறார். இதன் காரணமாக தமிழகத்திலும் 90%க்கும் மேலாக வாக்குகள் பதிவாக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு புதிய பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது. இது குறித்த மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலோடு இணைந்திருங்கள். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.